தமிழ்நாட்டில் இந்த விஷயத்த பரவலாக எல்லாரும் நம்புறாங்க. நான் நினைக்கிறேன் என்னன்னா, வீட்டில் யாருக்காச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்தை வீட்டில் இருக்க ஆடு மாடு கோழி நாய் பூனை இல்லை மீன் ஏதாச்சும் வாங்கிட்டு போய் அது இறந்துரும், வீட்டில் இருக்கவங்க தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, வீட்டில் இருக்கிற மீன் தொட்டி அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கும் போது உடஞ்சி எல்லா மீனும் இறந்துருச்சு. ஒரு மீன் மட்டும் உயிரோட இருந்துச்சு, அது இந்த டேங்க்ல பத்திரப்படுத்திட்டேன். 10 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற 2 இட்லி சாம்பாரை நறுக்குன்னு சாப்பிட்ட பாத்திரத்தை விலகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. இன்னைக்கு சண்டே காண்டி எல்லா பெட்ஸ் கடையும் பூட்டி ஒரே ஒரு கடை தான் திறந்துருச்சு. அங்கேயும் கப்பி இல்ல. பட் அந்த கடையில இந்த பொருள் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸோட ஃபர்ஸ்ட் கேமிங் கன்சோல் இதுதான். அந்த காலம்லாம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாத காலம். சரி, மீன் தான் கிடைக்கலையே, வைஃப் சில பொருட்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, அதை வாங்கலாம்னு நினைச்சேன். உங்கள ஒருத்தரா 2 பேரா எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிரேப் வாட்டர் கொடுக்க கூடாதுன்னு. நானும் அதை என் வைஃப்ட்ட சொன்னேன். எங்க வீட்டுல இது வரைக்கும் வளர்த்த எல்லாத்துக்குமே கிரேப் வாட்டர் கொடுக்க தான் செய்வோம். அது வந்து நல்லது தான், வயிறு வலி இருக்கும்ல அதுக்கு கேட்கும். இந்த கிரேப் வாட்டர்லயே பாருங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு தான் போட்டிருக்கோம். அதாவது பிறந்த குழந்தைக்கு உள்ள கொடுக்கணும், 3 மாதம் உள்ள குழந்தைக்கு உள்ள கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அது நல்லது. அது வந்து வெறும் ஜீரக தண்ணி மாதிரி தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாக்டர்ஸுமே ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்குமே எல்லாத்துக்குமே கொடுத்து தான் எங்கள் வீட்டிலலாம் வளர்த்துருக்கு. அதனால அதை ரெகுலராக கொடுக்குறோம். இவ்வளோ பேரோட அறிவுறுத்தலையும் மீறி என் ஒய்ஃபோட வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கையில் வாங்கின பொருளை வீட்டில் கொடுக்கலான்னு வந்தா தொட்டில கயிறை கட்டி கயிறை இழுத்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்னடி இப்படி விளையாண்டுகிட்டு இருக்க? உங்களுக்கு இது விளையாட்டா தெரியுதோ? அந்த பக்கம் நகரு கொஞ்ச நேரம் நான் ஆட்டி பாக்குறேன். குழந்தை மட்டும் எந்திரிச்சு அலட்டும் இருக்கு உங்களுக்கு. சரி கோவப்படாத, உங்களுக்கு ஆட்டு ஓடாங்கல்லாம் போ போ போ. இவ்வாறே குழந்தையை தொட்டிலில் தாளாட்டி தூங்க வைத்தபடி மகிழ்ச்சிகரமாக இந்த vlog நிறைவடைகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.